ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைரர் கிச்சன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தான். வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் சிறுபருப்பு, ஒன்று சரி சமமாக போடணும். ரெண்டுமே போட்டு வேக வச்சு எடுத்துட்டு, ஒரு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி, 8 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். போட்டு வேக வச்சு எடுத்து வச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சமாக ஜீரகம், இது பார்த்தீங்கன்னா வந்து மிளகு வந்து தட்டி வச்சிருக்கேன். முழுசு முழுசாக போட்டு அப்படியே எடுத்து வச்சிருவாங்க. தட்டினா அதோட சேர்த்து நம்ம சாப்பிடலாம், ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் கடாயில். இப்போ இது வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா வதக்கிட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபருப்பு சாம்பார் பாருங்கள். ஒன்றும் இல்லை, சிறுபருப்பு ஒரு கப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டு, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா வதக்கிட்டு, ஒரு 4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் சாம்பார் பொடி, அவ்வளோதான். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுருக்கேன். இது எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டாலே முடிஞ்சிருச்சு. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ இது மட்டும் தாளிப்பு பார்த்துக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செஞ்சாச்சு வெண்பொங்கல் சாம்பார்.